இங்க மாப்பிள இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு மாப்பிள. இவன் ஃபேக்டரியில பல தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கானா. எனக்கு இப்போதான் நியூஸ் வந்துச்சு. முதல்ல இவனை வெளியே அனுப்பிட்டு அப்புறம் பேசலாம். டே போடா வெளியே. யாரு நான் ஃப்ராடா? பேசாதீங்க சார். உங்களால மானம் கெட்டு மரியாதை கெட்டு நிக்கிறதா மிச்சம். உங்க வண்டவாளம் எல்லாம் போன்ல பேசும்போதே தெரிஞ்சிருச்சு சார். ஃபுல் வாக்குமூலமே நீங்க கொடுத்துட்டீங்க. பேசாம உண்மையை ஒத்துக்கங்க சார். என்ன பாக்குற? நீ ஒரு கூமுட்டைக்கு பூஜா தூக்குனியே, அவன் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. கூடவே இருந்த துரோகிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டான். இதுக்கப்புறமும் நீ நல்லவன் மாதிரி வேஷம் போடுற பாரு. வெக்கமா இல்ல? ஐயோ மாப்ள, சத்தியமா நான் போன்ல பேசல மாப்ள. என் வாய்ஸ்ல யாரோ மிமிக்ரி பண்ணிருக்காங்க. இது திட்டமிட்ட சதி மாப்ள. சொன்ன பொய்ய திரும்ப திரும்ப சொல்றேன். என்ன முட்டாள் நினைச்சியா? உன்னை வெட்டிக்க ரெண்டகம் பண்றியா? சுபு பண்ணுவியா? சுபு பண்ணுவியா? மானங்கிட்ட மனுஷா, நீ எல்லாம் எனக்கு அண்ணன். இப்படி சொந்த வீட்லயே களவாணித்தனம் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? விடியா, அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்ன சுப்புனி, இன்னும் கொஞ்ச நாள் லக்ஸூரியஸ் கார்லாம் வாங்க போற தொழிலதிபர் அவரை போய் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ற? நீங்க இருங்க. விழு, அவர் கால்ல விழுந்து மனசார மன்னிப்பு கேளு. அப்பதான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். சொல்லிட்டேன். என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்டா தான் அவர் இந்த வீட்ல இருக்க முடியுமா? பின்ன இந்த ஆள் அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? சான்ஸே இல்ல. நீங்க மன்னிச்சாலும் நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன். நானும் உன்ன மாதிரி தான் சுப்பு. இந்த விஷயத்துல மன்னிப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை.